வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நான் நண்பர்களே இந்த வெள்ளரசு மரத்தின் ஆகத்தின் சிலை அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய இந்து கோயில்கள் எப்படி போய் வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கையில பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில மாதகல் என்னும் பகுதியில ஜம்புகோளப்பட்டினம் என்கின்ற ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது இலங்கைக்கு பௌத்த மதத்தினை அறிமுகப்படுத்துவதற்காக இந்தியாவில் இருந்து சங்கமித்த தேரர் எனப்படுகின்ற பௌத்த துறவியும் அவரது சீடர்களும் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். வருகை தந்து இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த இலங்கையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அசோக மன்னன் அவரிடத்திலே பௌத்தத்தை போதித்து இந்தியாவிலிருந்து சங்கமித்த தேரரால் கொண்டு வரப்பட்ட வெள் அரசு மரம் கிளையினை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதனை அவர் அனுராதபுரத்திலே நட்டு அதன் பின்பு அதன் கிளை ஒன்றை கொண்டு வந்து ஜம்புகோளப்பட்டினத்திலே சங்கமித்த தேரர் அவர்களின் வருகையை ஞாபகப்படுத்தும் முகமாக இங்கே அந்த கிளையினை நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு விகாரையும் கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. எனவே அந்த விகாரையும் அந்த வெள்ளரச மரத்தினையும் நாங்கள் பார்ப்போம். வாருங்கள், உள்ளே செல்வோம். உள்ளுக்கு போகைக்கு நாங்கள் செருப்போட போயிடலாம். அது இப்போ எங்களோட இந்து கோயில்களுக்கு எப்படி போகிறோமோ அதை மாதிரி இங்கே வந்து செருப்பை கலட்டி இதில் ரெக் அடிச்சு வச்சிருக்கோம். அதில் வச்சுட்டு தான் போகணும். உள்ளுக்கு செருப்போட போக முடியாது. இதில் நிற்கிற வெள்ளரச மரம் தான் அந்த அனுராதபுரத்தில் இருந்து கொண்டு நடப்பட்ட மரம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதை சுற்றி பாருங்க, எவ்வளவு வடிவாக கட்டிடங்கள் கட்டி எவ்வளவு நீட்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூக்களை கொண்டு வர பூக்களை வந்து கழுவுறது, கழுவி போட்டு ஒரு கூடையில் வடி வாடிக்கி கொண்டு வைக்கணும். அதே மாதிரி அந்த பானைன்னு சொல்கிற அந்த விளக்கு, நாங்கள் சுட்டி விளக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து இதில் வச்சு தான் அந்த தயார்படுத்திட்டு அங்கே கொண்டு கொளுத்தி ஒரு இடங்கள்லேயும் வைப்பினோம். சங்கமித்த தேரர் வந்து அந்த
வெள்ளரச மரத்தை கொண்டு வந்து இதான வைக்கிறவர் அப்போ அதால் அப்படியே அவர் அந்த கையில் வெள்ளரச மர சிலையோடு அப்படியே நிற்கிறார். அப்படி ஒரு சிலையோடு செய்து வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய இந்த கோயில்களில் எப்படி போய் ஊதுபத்திகள் விளக்குகள் அதில் கொளுத்துறோமோ அதே மாதிரி நெய் விளக்கு எல்லாம் கொளுத்துறோம் கோயிலில். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஊதுபத்திகள் இந்த நெய் விளக்குகள் அதில் வந்து புரிம்பா இதுக்குன்னு சொல்லிப்பேன். நாங்கள் கோயிலுக்கு கொண்டு அப்படியே வளர்ந்தது. இவர்கள் வந்து அதுக்குன்னு ஒரு கட்டிடம் ஒன்று அமைத்து கண்ணாடிகள் அமைத்து அதுக்குள்ள வந்து இந்த விகார மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அதில் சிக்கியலை வச்சு கொடுக்கக்கூடிய எல்லாரையும் செய்து விளக்கரிக்கிறோம். என்ன விளக்கம் இருக்கிறோம் அதே மாதிரி நெய் விளக்கம் இருக்கிறோம். அதே மாதிரி ஊதுபத்திகள் வந்து கொண்டிருக்கிறோம். சங்கமித்த தேரர் இந்த நம்பு கொள்ளப்பட்டதில் வந்து இந்த மாதிரியான ஒரு கப்பல் ஒன்றை சிறிய கப்பல் ஒன்றினை செய்து வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள். இதுதான் நண்பர்களே பௌத்த கொடி, பௌத்தர்களுடைய கொடி. எங்களுக்கு நந்தி கொடி மாதிரி இவர்களுக்கு பௌத்த கொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா புத்தட்ட சிலை இருக்குது. அதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து எல்லாம் காசு போட்டு வழிபடுற மாதிரி இடம் வந்து காசு போட்டு இதனால இந்த ஓவியங்கள் அதாவது சங்கமித்த தேரர் ஜம்மு கொள்ளப்பட்டினத்துக்கு மாற அதை இங்கிருந்த மன்னன் வந்து வரவேற்கிற ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அவர் உபதேசம் செய்கிறார். இங்கே வந்து பௌத்த மதத்தை வந்து உபதேசம் செய்கிறார் அந்த மன்னர். அதோட பார்த்தீங்கன்னா இந்த இதோட வந்து ஒரு பெரிய நாகத்தின் சிலை, பித்தளையிலான நாகத்தின் சிலை மட்டும் வச்சு வழிபாடு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தர் சிலைக்கு பக்கத்தில் வந்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய சிலை இருக்குது. அதை பற்றி கருங்கல் சிலை ஒன்று இருக்குது. அதை விட சீமேந்துகளான சிலை ஒன்று இருக்குது. கருங்கல் சிலைக்கு தீ போட்டி சந்தனம் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து காசு எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட கற்பூரம் இந்த பாருங்க மணி எல்லாம் வந்து அந்த மணி அடித்து கற்பூரம் காட்டி வந்தாங்க. பார்த்தீங்கன்னா உறவுகளே, எங்களுடைய கோயில் இந்து கோயில்களிலே காணப்படுகின்றது போல முதலாவதாக பிள்ளையார் வைத்திருப்பார்கள். அடுத்ததாக மூலமூர்த்தியாக ஒரு தெய்வத்தை வைத்திருப்பார்கள். அதே போல் இங்கே புத்தரை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக முருகப்பெருமானை வைத்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக இங்கே முருகப்பெருமானை சிலையாக, அதாவது ஒரு கணக்கான சிலையாகவும் 2 சிறிய சிலைகளை வழிபடுகின்றார்கள். பேக்ரவுண்டாக முருகன் வள்ளி
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பலை வந்து அதாவது சங்கமித்த தீரர் அப்படியே வார மாதிரியான கப்பல் ஒன்றை செய்து அப்படி ஒரு தொட்டிலுக்குள்ளே வச்சிருக்கிறார். அவரை அப்படியே மன்னர் வந்து வரவேற்ற மாதிரி ஒரு சிலி ஒன்று. நான் நினைக்கிறேன் விட தான் அதை வந்து பேக்கிங் இடம் நினைக்கிறேன். இந்த இதில் இதன்ற மரங்களை பாருங்க, இந்த பொட்டில் போட்டிருக்கிற மரங்களுக்கு எல்லாம் கயரால சுற்றி எல்லாம் ஒரு தனி வேலைப்பாடு நடந்துருக்கு. நல்ல அழகா செய்திருக்கிறாங்க. முழு மேல் வாழை எல்லா இடத்தையும் கயராடியும் கட்டி 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 ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்கமித்ததில் அந்த பாக்கிய இடத்தை வந்து எல்லாத்தையும் அப்படியே புகைப்படமாக எடுத்து புகைப்படமாக போட்டுருக்காங்க. வரைபடத்தை போட்டுருக்காங்க பாருங்க. ஸ்ரீ சங்கமித்த விகாரி பேரா இந்த இடத்துக்கு அப்படி இலங்கைக்கு எப்படி வந்தவர்னு சொல்லி அதை அப்படி ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்காங்க. அது அப்படியே முதல்ல வந்து சிங்களத்தில் போட்டிருந்தாங்க, இது அப்படியே தமிழில் போட்டிருக்காங்க. இங்கால இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவர் இறங்கின காட்சி அப்படியே தத்துவமாக வச்சு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பாருங்க, எல்லா வாசல்லையுமே சந்திரவட்டங்களை கற்பனை செய்து கொடுத்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வெள்ளரசி மரத்தின் அந்த கிளை வந்து கீழே விழாமல் கீழே அந்த காரத்தில் சரியாமல் அதை வந்து முண்டு கொடுத்துருக்காங்க. முண்டு கொடுத்து அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு கம்பிகளில் வந்து முண்டா கொடுத்து அதுக்கு நல்ல கோட் கலரில் பெயிண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. மற்ற இதில் அமைப்பு வந்து இந்த பிக்குவாக்கள் கையில் கொண்டு திரும்பி நம்ம இந்த சாப்பாடு குளத்திலே வந்து திருவோடுன்னு சொல்லுவார்கள். திருவோடு அந்த அதை மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் இந்த இது கட்டப்பட்டிருக்கு. அந்த அரச மரத்தை குத்தி வெள்ளரச மரத்தை குத்தி அந்த திருவோட்டின் அமைப்பில் தான் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் இந்த கோயிலில் மணி அடிக்கிற இது இருக்கு. இந்த கோயிலில் வந்து கிறிஸ்டியன்ஸ் கோயில் இருக்கு. அதே மாதிரி இவங்கட கோயிலே அந்த மணி வச்சுருக்காங்க. பூசணி இடத்துல அடிப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி ஓரங்களில் எங்களோட மக்கள் சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கலாம். அதில் நொங்கு விற்கலாம், பனாட்டு, மற்ற புழுக்கொடிகள், பெனங்கட்டி போன்றவைகளும், வெங்காயம், மற்ற சிறுவர்களுக்கான இனிப்பு ஐட்டங்கள்,
போன்றவை இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தென்பகுதியிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றார்கள். அதை காணக்கூடியதாக பாருங்கள் உறவுகளே, இந்த வளைவு தூபி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்குள் தான் நாம் கொண்டு வருகின்ற வாகனங்களை தரித்து நிறுத்த வேண்டும். பாதைகளிலே நிப்பாட்ட முடியாது, இங்கேதான் பார்க் பண்ண வேண்டும். இதற்குள்ளாலே போகின்ற போது இவர்களுடைய ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கின்றது. இந்த விகாரையிலிருந்து காரைநகர் நோக்கி ஒரு 150 மீட்டர் தூரம் செல்லும் போது வலது கை பக்கமாக சிறிய சிவன் கோவில் ஒன்றும் அமைந்துள்ளது. அதிலே ஒரு பிரம்மாண்டமான சிவனுடைய சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றது. பாருங்கள் மக்களே. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.